மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கெட்ட வழிய தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால தான் போதை நெறைய மது அருந்துறது எதுக்காக அப்டின்னா, மகிழ்ச்சியா இருக்கணும். கஷ்டப்பட்டு வேல பார்த்தோம்பா, இன்னைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கணும். வெறும் கஷ்டத்த அப்படியே போய் பொத்துனாப்புல போய் கஷ்டப்பட்டு வேல பார்த்துட்டு, போய் படுத்து தூங்குனா, திரும்பவும் வேல, திரும்பவும் அவங்க அதே கஷ்டம். இப்படி நான் மது அருந்தாமல் இருந்தால், எனக்கு கஷ்டம் தான் இருக்கு வாழ்க்கையில. நான் சந்தோஷமா இல்ல. அப்படிங்கிறனால அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இவங்க கெட்ட வழிய தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா, நல்ல வழிகள் இங்க இல்ல. நல்ல வழிகள் என்பது இங்க என்னன்னா விளையாடுறது இருக்குல்ல, அது நல்ல வழி. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நடனம் ஆடுவது, அப்புறம் பாட்டு பாடுறது, கதை சொல்றது, ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, இது எல்லாமே நீச்சல் அடிச்சு குளிப்பது, இது எல்லாமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நல்ல வழி. அதற்கு இங்க வாய்ப்பு இல்ல. மைதானங்கள் கிடையாது. மைதானங்கள அரசாங்கம் உருவாக்கல. பெண்களுக்கு மைதானங்கள் இல்ல. ஆண்களுக்கும் மைதானம் இல்ல. பெண்களும் அப்ப எவ்வளோ டென்ஷன்ல இருப்பாங்க. அப்போ ஆண்களுக்காவது கிரவுண்ட் இருக்கு அப்படின்னா, அதையும் ஒரு ஏரியாவுல ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க பயன்படுத்துவாங்க. எல்லாருக்கும் ஆண்களுக்கும் இப்ப கிரவுண்ட் இல்லன்னு தான் சொல்லுவேன். இருக்கிற கிரவுண்ட ஆண்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அங்க விளையாடுற கொஞ்சம் பேருக்கு மட்டும் மனசு அமைதியா இருக்கும். அப்ப பெண்களுக்கு மனசு அமைதிக்கு இங்க வாய்ப்பே இல்ல. அவங்களால மது அருந்தவும் முடியாது. அவங்களால விளையாடுவதற்கு இங்க வாய்ப்பு இல்ல. விளையாடுறதுக்கு, ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு. அப்போ அவங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. அந்த டென்ஷன போய் ஆண்கள்ட்ட தான் காட்டுவாங்க. அது ஆண்களையும் பாதிக்கும். பெண்கள் அமைதியா இருந்தா தான் ஆண்கள் அமைதியா இருக்க முடியும். பெண்கள் சந்தோஷமா இருந்தா தான் ஆண்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால அ ஆண்கள், பெண்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நல்ல வழிகளுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்க. விளையாட்டு மைதானங்கள உருவாக்குங்க. நெறைய விளையாட்டு மைதானங்கள உருவாக்குங்க. நெறைய விளையாட்டுல முன்னேற்றங்கிறது அவன் கப்பு வாங்கிட்டான், ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கிட்டான். அதனால அவன் விளையாட்டுல நம்ம நாடு முன்னேறுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் விளையாடணும். எல்லாருமே விளையாடணும். டெய்லியும் நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனா, என் வீட்டுக்கு பக்கத்திலே மைதானம் இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்த தேடி நான் போக்கூடாது. இன்னொரு ஏரியாவுல இருக்கிற மைதானத்த தேடி ம் அது போறது இயல்பானதும் கிடையாது. சரியானதும் அது முடியவும் முடியாது. அதனால நான் என்னுடைய வீட்டு பக்கத்திலேயே ஒரு மைதானம் இருக்கும். வீட்ட விட்டு வெளிய வந்தா மைதானம் தான் இருக்கணும். அப்ப நான் விளையாடுறது எனக்கு அங்க எளிதா இருக்கும். அப்ப எங்கெல்லாம் காலியா கிடக்குதோ, இன்னொருத்தருக்கு சொந்தமான நிலமா இருந்தா கூட, அவங்க அத பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிற வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணணும், அத விளையாட்டு மைதானமா மாத்தணும். பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா. இது பெண்களுக்கான விளையாட்டு மைதானம், இது ஆண்களுக்கான விளையாட்டு மைதானம் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கணும். பிரிச்சா தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மாற்று வழிமுறை கிடைக்கும். நீங்க மது அருந்துனா கண்டிப்பா விளையாடவே முடியாது. ஏன்னா மது அருந்துவது மருந்துவருடைய உடம்பு கெட்டு போயிரும். விளையாடுவதற்கு உடல் ஆரோக்கியம் தேவை. மது அருந்துகிறவர்களுடைய பழக்கவழக்கம் இருக்குல்ல, சிந்தனை இருக்குல்ல, அது நல்லா இருக்காது. பேச்சு பழக்க வார்த்தை அதெல்லாம் நல்லா இருக்காது. அது விளையாடுவதற்கு பொருந்தாது. விளையாடும்போது நீ சகிப்புத்தன்மை கடைபிடிக்கணும், அமைதியா விளையாடணும், பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். ம். விளையாட்டுல ரொம்ப நேர்மை. இல்லன்னா என்ன ஆகும்னாக்கா, விளையாடுறதுலயே நம்பிக்கை இல்லாம போயிரும். ஏமாத்துறாங்க. சும்மா அவுட்டு, ஆனா அவுட் இல்லன்னு பொய் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி விளையாட்டு மீதே நம்பிக்கை இல்லாம போயிரும். உண்மையான அந்த வெற்றி நமக்கு உண்மையானதா இருக்கணும். அது நேர்மையானதாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம விளையாட்டுல ஒவ்வொருத்தரும் நேர்மையா இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். விளையாடும்போது பிறர அ பிறர புண்படுற மாரி பேசக்கூடாது. விளையாட்டு வேகத்துல பிறர கோபத்துல மத்தவங்கள திட்டுறது, அது இப்போ விளையாடுங்கிறது ரொம்ப கட்டுப்பாடு, ஒழுக்கம் நிறைந்த ஒரு செயல். அப்படி இருக்கும்போது நீ மது அருந்துகிறவர்கள், புகைப்பிடிக்கிறவர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களலாம் விளையாடவே எல்லாம் முடியாது. விளையாட்டு மேல அவங்களுக்கு ஆர்வமே வராது. இது வேற, அது வேற. அப்போ நல்ல வழி, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நல்ல வழிகள்ல தான் விளையாட்டுங்கிறது இருக்கு. ஆடல், பாடல் இது எல்லாமே இருக்குது. நீங்க மது அருந்துகிறவர்கள் எல்லாம் நடனம் ஆடுறதுலாம் எப்பவாவது ஒரு வாட்டி ஏதாவது குத்துப்பாட்டு, என்னைக்காவது ஆடிக்கு ஒரு தடவ ஆடுவாங்களே தவிர, டெய்லி ஆடணுங்கிற அந்த விருப்பம், ஓவியம் வரையணுங்கிற விருப்பம், கவிதை எழுதணுங்கிற விருப்பம் மது அருந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்குலாம் அது வராது. அதனால மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நல்ல வழிகளுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்க. அப்பதான் போதை பழக்கத்திலிருந்து இந்த மனித இனத்த காப்பாத்த முடியும். நெறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா, விளையாடுவதற்கு இங்க வாய்ப்பு சென்னையா? விளையாடுவதற்கு அங்க 1,50,00,000 பேர் இருக்கான். ஆனா விளையாடுவதற்கு மைதானம் இருக்கா? இல்ல. எல்லாம் கட்டடமா இருக்கு. அவன் எங்க விளையாடுவான்? அப்ப அப்படிதான் நம்ம சமுதாயத்தை ஒரு வாழிடத்தை உருவாக்கியிருக்கணும். ஆரம்பத்திலேயே நம்ம தப்பு பண்ணிட்டோம். அது இங்க பெரிய பெரிய தப்பா அதான் போதை பழக்கத்துக்கு அடிமையாறதுக்கு காரணமே அதான். போதை பழக்கங்கிறது ஏன் தேவையா இருக்கு? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு கெட்ட வழி. அதற்கு இப்ப சரக்கு வாங்கிட்டு எங்கேயாவது போய் உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம். அதுக்கு கிரவுண்ட் தேவையில்ல. அதனால நல்ல சூழல உருவாக்குங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நல்ல வழிகளை உருவாக்குங்க. நெறைய கிரவுண்டுகள, நீச்சல் குளங்கள உருவாக்குங்க. இங்க இருக்கிற ஏரி, குளங்கள ஆழப்படுத்துங்க. ஏரி, குளங்கள் ஒவ்வொன்னும் அதுல அவங்க நீச்சல் அடிச்சு குளிக்கட்டும். நீச்சல் அடிக்கட்டும், போட்டிங் போகட்டும். ஆ அந்த மாரி மாற்று வழிகள திறந்து விடுங்க. அப்பதான் போதை பழக்கத்த உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுபோல இப்ப சினிமாவா, அது ஒரு ரூ. 30க்கு டிக்கெட்டுக்கு போட்டு வையுங்க. அப்பதான் நெறைய பேர் அது ஒரு மாற்று வழி. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மாற்று வழி. அங்க போயிட்டு மது அருந்தினா உள்ள விடமாட்டாங்க. மது அருந்திக்கிட்டு சினிமா பார்க்கறதுக்கு அங்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மாற்று வழி. ஒரு குடும்பத்தோட போய் இன்னைக்கு படம் பார்க்கலாம்ப்பா. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வருவதற்கு பதிலாக, இன்னைக்கு ஃபேமிலியோட போய் அல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த படத்த பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு டிக்கெட் எல்லாத்துக்கும் போடுவோம்.
அப்படிங்கிற அப்ப அதுக்கு டிக்கெட் கம்மியா இருக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு படத்துக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்க. அல்லது குடும்பத்த கூட்டிட்டு படத்துக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா டிக்கெட் எல்லாம் விலை அதிகமா இருக்கு. ரூ. 150 ஒரு டிக்கெட்டு. சாதாரணமா ஒரு டிக்கெட்டு ரூ. 150. அப்புறமா வந்து பார்க்கிங் அது ஒரு ரூ. 10. 160 ஸ்நாக்ஸ் வாங்குனா அது ரூ. 70 இருக்கு. இப்படி ரூ. 250 ஒரு ஆளுக்கு செலவாகும்போது, அவங்க ஃபேமிலியோ, ஃப்ரெண்ட்ஸோ இல்லாம தனியா போவாங்க. தனியா போறத கூட விட்டுருவாங்க. அப்ப இங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நல்ல வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டது. அதனால தான் என்ன பண்றான், அவன் வெறுப்புல மது அருந்துறான். "நீ மது மட்டும் அருந்தாத, அருந்தாதன்னு அறிவுரை சொல்லாத." அருந்தக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நெனைக்கிறாங்க. நல்ல வழிகள திறந்து விட்டா, நாங்க ஏன்பா கெட்ட வழியில கெட்ட வழியில போப்போறோம்? இந்த வழிய திறந்து விடு. நல்ல வழியில நாங்க விளையாடுவதற்கான பெண்கள் விளையாடுவதற்கான பெண்கள் விளையாடாம ஆண்கள் மட்டும் விளையாண்டா, பெண்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தத்த ஆண்கள்ட்ட தான் காட்டுவாங்க. அதனால பெண்கள் அமைதியா இருக்கணும். அவங்களுக்கு தனியா விளையாட்டு மைதானம் சின்னதும் பெருசுமா சின்ன சின்ன கேப்ல கூட ஒரு விளையாட்டு மைதானத்த உருவாக்குங்க. ஒரு கூரை ஒரு சின்னதா தான் ஒரு கிரவுண்ட் இருக்கு. 1 சென்ட் நிலம் தான் அதில கேப் இருக்கு. அது ஒருத்தருடைய நிலம். அவர் இப்போதைக்கு வீடு கட்ட போறதில்ல. அப்டின்னா டக்குனு அத வந்து சுத்தம் பண்ணி, அதுக்கு ஒரு கூண்டு அடைச்சு, உள்ளுக்குள்ள ஒரு செஸ்ஸு அல்லது வந்து அ கேரம் போர்டு மேல மேற்கூரை அமைத்து, ஒரு திறந்த வெளியா இருக்கும். அதில ஒரு மேற்கூரை அமைத்து, ஒரு கட்டம் போட்டு, பாக்ஸ் போட்டு, கம்பி வலை அடைச்சு, உள்ள போனீங்கன்னா, அது பெண்களுக்கானது, இது ஆண்களுக்கானது. உள்ள போய் கேரம் போர்டு விளையாடலாம். அந்த மாரி ஒரு எண்ணம் வரணும். வீட்டுக்கு போலாம். அன்னைக்கு போய் ஜாலியா கேரம் போர்டு விளையாடணும். அல்லது வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு. அந்த மாரி விளையாட்ட வந்து மக்கள் மயப்படுத்தினா தான், போதையிலிருந்து இந்த மனித இனத்த பாதுகாக்க முடியும். இல்லன்னா போதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அது போய்க்கிட்டே தான் இருக்கும். அதனால ஒரு சமூகத்தையே மாத்தணும். என்னைய உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளுங்க. ஆட்சியாளர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். என்னுடைய உதவி உங்களுக்கு வேணுனா வாங்க. எப்படி மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ஒரு போதையில்லா சமூகத்திற்கு, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கணும்? ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்கணும்? அப்படின்னு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.